ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய சேனலில் பொது தேர்வு சம்பந்தமாக, அதாவது 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு சம்பந்தமான பல்வேறு பதிவுகளை பார்த்துக்கிட்டே வர்றோம். பொது தேர்வு வினா அட்டவணை, பொது தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களின் கவனத்திற்கு, ஆசிரியர்களின் கவனத்திற்கு பொது தேர்வு தள்ளி வைக்கப்படுமா, குறிப்பிட்ட நேரத்தில் நடத்தப்படுமா, இப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நாம் பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு பொது தேர்வுக்கான விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு பொது தேர்வு வாரியம் ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. சரியா? அது என்ன கட்டுப்பாடு, எப்படிப்பட்ட கட்டுப்பாடு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை தாருங்கள். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு தேர்வுக்கு பின்னர் வினாத்தாள்களை திருத்துவதற்கான முகாம்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. 10ஆம் வகுப்பிற்கு பட்டதாரி ஆசிரியர்களும் 11, 12ஆம் வகுப்புகளுக்கு முதல்நிலை பட்டதாரி, அதாவது முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களும் வினாத்தாள் திருத்தம் செய்வதற்காக நியமிக்கப்படுவார்கள். இப்படி இந்த பணி நியமனம் செய்யும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விடைத்தாள்களை திருத்தும் நேரங்களில் ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையற்ற வேலைகளில் ஈடுபடுவது, சங்க ஆலோசனை கூட்டம் நடத்துவது, சந்தா வசூலிப்பது, பணி நேரத்தில் டீ குடிக்க வெளியே செல்வது, அப்படி வெளியே போனவங்க திருப்பி வரும்போது காலம் தாழ்த்தி திரும்ப வருவது, இப்படியெல்லாம் வந்த பின்னர் என்ன ஆகும்னா, பேப்பர் திருத்துவதற்கான சரியான நேரம் கிடைக்காது. அதனால் குறைந்த கால அவகாசத்தில் பேப்பர்களை அவசரமாக திருத்தக்கூடிய நிலைக்கு ஆசிரியர்கள் தள்ளப்படுறாங்க. ஸோ இதையெல்லாம் கட்டுப்படுத்தணும், இதையெல்லாம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை என்ன பண்ணியிருக்குன்னா, தேர்வு வாரியம் ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அந்த அடிப்படையில் முதன்மை கல்வி அதிகாரிகளை தான் விடைத்தாள் முகாம்களுக்கான பொறுப்பாளர்களாக நியமிக்க போகிறாங்க. அதே போல் கண்காணிப்பாளர்களாகவும் ஒரு சில முதன்மை கல்வி அலுவலர்களை நியமிப்பதற்காக இந்த கல்வி வாரியம் திட்டமிட்டிருக்கிறது. சரியா? வெளியே செல்லக்கூடிய ஆசிரியர்கள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் அவர்களுடைய விடைத்தாள்களில் சரியாக கரெக்ஷன் பண்ணலை, சரியாக திருத்தலை அப்படின்னா, அந்த தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் இது ஒரு நம்ம அறிவுரையாக சொல்கிறோம். ஸோ விடைத்தாள் திருத்த போகும் ஆசிரியர்களுக்கும் இந்த செய்தி பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த செய்தியை நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் கொண்டு சேர்த்துட்டோம். இதை போல் பல்வேறு செய்திகளை நம்ம கொண்டு சேர்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள். பை பாய்.